ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். சோழர்களோட ஃபேன்ஸுக்கும் எஸ்பெஷலி ராஜராஜ சோழனோட ஃபேன்ஸுக்கும் ராஜேந்திர சோழனோட ஃபேன்ஸுக்கும் அதான் பொன்னியின் செல்வன் ஃபேன்ஸுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ இது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க செஞ்ச ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ண ஒரு பொருள். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் காப்பர் பிளேட்ஸ். கிட்டத்தட்ட மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 லார்ஜ் பிளேட்ஸ். ஓகேவா, 21 லார்ஜ் பிளேட்டும் பிளஸ் 3 குட்டி குட்டி பிளேட்ஸும் வந்து ஒன்னா சேர்ந்து சோழர்கள் காலகட்டத்தில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க உருவாக்கின ஒரு காப்பர் ரிங்ல மாட்டி இருக்கக்கூடிய பெரிய பிளேட்ஸ். ஓகேவா, வரலாற்று டாக்குமெண்ட், ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட், வரலாறு நெடுக இந்த டாக்குமெண்ட் இருக்கணும், தமிழர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் உருவாக்கின ஒரு இரும்பு டாக்குமெண்ட் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க வாழ்ந்து முடிஞ்சு ஒரு 700 இயர்ஸ் கழிச்சு, 700 வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்த டச், ஓகேவா, வெள்ளக்காரங்க, நம்ம பிரிட்டிஷர்ஸ் வரதுக்கு முன்னாடி டச் இங்க வந்திருந்தாங்க. அவங்க அந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் உருவாக்கின மண்ணை வந்து நிறைய சிதைச்சாங்க, நிறைய விஷயங்களை உடைச்சாங்க. இவங்க உருவாக்கின இந்த காப்பர் பிளேட்ஸையும் திருடிட்டு இந்தியால இருந்து கொண்டு போய் நெதர்லாண்ட்ஸ்ல வச்சுட்டாங்க. இப்போ 1000 வருஷம் கழிச்சு டச் எடுத்துட்டு போய் 300 வருஷம் கழிச்சு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நெதர்லாண்ட்ஸ் போறப்போ நெதர்லாண்ட்ஸ் கவர்மெண்ட் வந்து இது உங்களோடது, நீங்க திருப்பி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா லைடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ஸை வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட நெதர்லாண்ட்ஸ் கவர்மெண்ட் 1000 வருஷம் கழிச்சு திருப்பி இது உங்களோடதுன்னு சொல்லி கொடுத்திருக்குது. இது சாதாரண பிளேட்ஸ் கிடையாது. இவங்க எல்லா தமிழர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நினைச்சிருக்காங்க. அப்படி அந்த பிளேட்ஸ்ல நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது. அண்ட் அந்த எழுதப்பட்ட விஷயங்கள் நம்மளோட வரலாறு என்ன, நம்மளோட முந்தைய மனிதர்கள், நம்ம நாட்டில் வாழ்ந்தவங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, நம்ம மன்னர்கள் எப்படி எப்படி யோசிச்சிருக்காங்க, எவ்வளவு மொழிகள் இங்க இருந்திருக்குது, எவ்வளவு மதங்கள் இங்க இருந்திருக்குது, எப்படி வந்து யுனானிமஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து யூனிட்டி எப்படி இருந்திருக்குது வெவ்வேறு மனிதர்களுக்குள்ள, எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ல இருந்திருக்குது. இந்த டாக்குமெண்ட் இப்ப திருப்பி இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. கிளம்பி ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கும், ப்ராபபிலி வந்து சேர்ந்திருக்கணும், பிரைம் மினிஸ்டர் அரைவல பார்க்கணும். பட் இது தமிழ்நாட்டுக்கும் வரலாம். அவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன இருக்குது, பல வருடங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டோட வரலாற்றை இது அப்படியே கேப்சர் பண்ணுது. அப்படி என்ன இருக்குது, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மிஸ் பண்ணப்படக்கூடிய முக்கியமான தமிழை பத்தின விஷயங்கள், நம்ம வரலாறை பத்தின விஷயங்கள், நம்ம இந்திய மன்னர்களை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னால வீடியோவா உங்ககிட்ட அப்போனாதான் வந்து சேர்க்க முடியும். ஆல்ரெடி இங்க 90 லேக், ஆல்மோஸ்ட் 90 லேக், 89 லேக் வந்தாச்சு, 89 லேக் நெருங்கிட்டு இருக்கும். கரெக்டா, ஆல்மோஸ்ட் 90 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. இவ்வளோ பேர் வந்து இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தமிழர்களோட பாப்புலேஷனே இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அப்போனாதான் என்ன நடந்துட்டு இருக்குது தமிழுக்கு, தமிழ் வரலாறுக்கு, நம்மளை பத்தின எல்லா டீடைல்ஸும் எது எது கிடைக்குதோ எல்லாத்தையும் என்னால டெய்லி உங்ககிட்ட வீடியோவா வந்து சேர்க்க முடியும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் யூடியூபோட அல்காரிதமும் கரெக்டா நான் அடுத்து போஸ்ட் பண்ற வீடியோ உங்ககிட்ட வந்து சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய 88 லேக் எம்ஜி ஸ்குவாடை வந்து ஜாயின் பண்ணுங்க. எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நேத்திக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நெதர்லாண்ட்ஸுக்கு போயிருந்தப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட 1000 வருஷம் பழமையான இந்த ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ஸை வந்து நெதர்லாண்ட்ஸ் கவர்மெண்ட் திருப்பி கொடுத்திருக்குது. இது நம்ம திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து, சட்ட போராட்டம் வந்து ரொம்ப நாளா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் போறப்போ அவங்க கவர்மெண்ட் அதை திருப்பி கொடுத்திருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலகட்டத்தில் அதாங்க நம்ம தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன், பொன்னியின் செல்வன், அந்த சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னோட கிரீடத்தையே வந்து சிவனோட பாதத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாரு, தன்னோட தலையவே வந்து சிவனுக்கு அர்ப்பணிச்ச ஒரு மன்னன். அவ்வளவு சொல்லப்படக்கூடிய, இன்னைக்கும் நம்ம தமிழர்களோட ஆர்கிடெக்சர்னு சொல்றப்போ நம்மளோட ராஜராஜன் கட்டின வந்து அந்த தஞ்சை பெரிய கோவில் வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு வண்டர்ஸ்க்கு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ராஜராஜ சோழன், பொன்னியின் செல்வன் படமே இந்த கேரக்டரை பத்தி தான். இந்த உண்மையிலே ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அவரோட வாழ்நாள்ல உருவாக்கப்பட்ட இந்த காப்பர் பிளேட்ஸ் இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை காப்பர் பிளேட்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி 21 லார்ஜ் காப்பர் பிளேட்ஸ். ஓகேவா, பெரிய பெரிய சைஸ் காப்பர் பிளேட்ஸ் மொத்தம் 21. அது கூடவே 3 சின்ன சின்ன காப்பர் பிளேட்ஸ் இருக்குது. இதோட மொத்த வெயிட் என்ன, அப்படியே அது எல்லாத்தையும் ஒண்ணா ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய காப்பர் ரிங், அதுல வந்து புலி சிம்பல் வேற போட்டிருக்குது. புலின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும் அது வந்து சோழர்களோடது தான். சோ புலியை வச்சு அங்க ஒரு காப்பர் ரிங்கை வச்சு இது ஹோல்டு பண்ணுது. 1000 வருஷம் கழிச்சு அவங்க சொல்ல நினைச்சது நிலைக்கணும்னா அது வந்து ஒரு புக்ல இருந்தா அழிஞ்சிரும், இது ஓலைச்சுவடியா இருந்தா கரையான அரைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இரும்பு காப்பருங்கிறதுனால அது இன்னும் தாங்குது. ஓகேவா,
ஓகேவா? இப்படி இருக்கிறப்போ அதுல 5 பிளேட்ஸ்ல வந்து சான்ஸ்கிரிட்லயும் 16 பிளேட்ஸ்ல வந்து தமிழ்லையும் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்குது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எழுதப்பட்ட வருஷம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய 21வது வருஷம். ஓகேவா? ராஜராஜ சோழனோட ஆட்சி ஆரம்பிச்சு 21வது வருஷம் அன்னைக்கு வந்து இது எழுதப்படுது. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனைமங்கலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம் வந்து நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈவன் ஹியர் டுடே. ராஜராஜ சோழன் வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி ஒரு டாக்குமெண்ட் எழுதியிருக்காரு. இன்னைக்கு 2026ல இன்னமும் அந்த ஆனைமங்கலம் இருந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த ஆனைமங்கலமோட பின்கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா 611104 இன்னமும் இருக்குது. இதுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா பழையூர் அப்படின்னு சொல்லி இந்த சோழர்கள் ஊர்கள் நிறைய இன்னைக்கு கிராமங்களா நம்ம வந்து இன்னைக்கு வந்து அந்த ஆனைமங்கலம்ங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா few hundred houses இருக்குது. பெருசா யாருமே வந்து ஆனைமங்கலம் பத்தி பேசினது கிடையாது. நாகப்பட்டினத்தை பத்தி நிறைய பேசுவோம். பட் இந்த ஆனைமங்கலம் வந்து சோழர்கள் காலகட்டத்தில் எவ்வளவு புகழ் பெற்றிருக்கு பாருங்க. சோ அவர் என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனைமங்கலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிட்டரலா அந்த ஊரை மென்ஷன் பண்ணி ராஜராஜ சோழனோட டாக்குமெண்டேஷன்ல என்ன இருக்குன்னா, இங்க வந்து கிட்டத்தட்ட 97 வெளிஸ் ஆஃப் லேண்ட் வந்து இருக்குது. ஈல்டிங் 8943 columns of paddy. ஓகேவா? சோ paddy அறுவடை இங்க பண்ண முடியுது. அண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்டாவும் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மென்ஷன் இங்க கொடுக்குறாங்க. அதை நம்ம இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 623 ஏக்கர்ஸ் அந்த இதை 97 வெளிஸை வந்து நம்ம ஊர் கணக்குக்கு இப்போ இருக்கிற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாமன்கிளேச்சருக்கு மாற்றணும்னா 623 ஏக்கர்ஸ்ல அது வந்து 623 ஏக்கர்ஸ்ங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டி இருக்குல்ல, உலகத்திலே ஒரு புனிதமான நகரம்னு சொல்லக்கூடிய வேட்டிகன் சிட்டியை விட மோர் தென் டபுள் த சைஸ் 2.5 டைம்ஸ் வந்து வேட்டிகன் சிட்டி வந்து இதை நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு இடம். ஓகேவா? அவ்வளோ பெரிய இடத்துல இங்க வந்து நிறைய பேடி அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் எவ்வளோ கிலோன்னு பார்த்தீங்கன்னா 250 டன்ஸ் ஆஃப் பேடி. 250 டன்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 250 யானையை நம்ம ஏத்திடலாமா? அவ்வளோ வெயிட் பேடி வந்து உருவாக்கப்படுது. இது எல்லாத்தையும் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சூடாமணி விகாரத்துக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மட்டும் இல்ல, சோழர்கள் வாழ்நாள் இருக்க இருக்க இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா இந்த இவ்வளோ பெரிய இடம் hundreds and hundreds of acres, tons and tons of paddy எல்லாத்தையுமே வந்து புத்தர்களோட புத்திசம் ஃபாலோ பண்ணவங்களோட சூடாமணி விகாரத்துக்கு நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சூடாமணி விகாரம்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துல இருந்திருக்குது. அதுக்கு சோழர்கள் வந்து எழுதி தந்திருக்காங்க. ராஜராஜ சோழன் எழுதி கொடுத்திருக்காங்க. ராஜேந்திர சோழனும் என் அப்பா சொன்னதை நான் இன்னும் டாக்குமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதை டாக்குமெண்டாவும் எழுதி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். இதுல என்ன மதன் இருக்குது? ஏதோ புத்தர்களுக்கு ஏதோ எழுதி கொடுத்து புத்திஸ்டுக்கு வந்து ஏதோ எழுதி கொடுத்திருக்காங்க. நம்ம அசால்ட்டா தாண்டி போற விஷயம் கிடையாது. கொஞ்சம் ஹிஸ்டரியை நம்ம திருப்பி பார்ப்போம். கிட்டத்தட்ட 2250 வருஷத்துக்கு முன்னாடி, தட் இஸ் ராஜராஜ சோழனும் வாழ்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்மளுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் 1000 வருஷம் கேப் இருக்குது. அவருக்கும் நான் சொல்ற காலகட்டத்துக்குமே இன்னொரு ஒரு 1000 வருஷம் கேப் இருக்குது. ஓகேவா? ஜீசஸோட காலகட்டத்துக்கும் முந்தைய காலகட்டம். அப்போ வந்து தமிழ்நாட்டில் புத்திசம் வந்து பயங்கரமா ரூட்ஸ் எடுக்குது. அசோகர் காலகட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் புத்திசம் வந்து பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. அண்ட் ஒரு 700 இயர், ஓகேவா, இயர் 700 அப்போ வந்து பல்லவர்களுமே வந்து பயங்கரமா புத்திசத்தை என்ட்ரோஸ் பண்றாங்க. அந்த காலகட்டத்தில் சைனீஸ் டிராவலர்ஸ் இருப்பாங்கல்ல, சைனாலேருந்து வரக்கூடிய டிராவலர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகாபலிபுரமும் சரி நாகப்பட்டினமும் சரி இந்த ரெண்டு இடத்துலையும் புத்திசம் வந்து பயங்கரமா இருக்குது. அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய புத்திஸ்ட் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாகப்பட்டினத்தையோ ஒரு தமிழ்நாட்டையோ ஒரு இந்தியாவே நம்ம பெருசாக யோசிச்சா கூட புத்திசமோட நம்ம ரிலேட் பண்ண முடியாது. பட் இதே மண்ணில், இதே தமிழ் மண்ணில் அவங்க என்ன சொல்றாங்க? புத்திசமோட குளோபல் கேபிட்டலா, ஓகேவா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்திஸ்டும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடமா, முக்கியமான இடமா நம்ம நாகப்பட்டினம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழனோட காலகட்டம் ஆரம்பிக்குது. ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு ஒரு பேர் என்னன்னு, கொடுக்கப்பட்ட ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் மிகப்பெரிய சிவன் டிவோட்டி. சிவன்னா அவ்வளவுதான் உயிர், ஈசனுக்கு வந்து உயிரே விட்டுருவாரு அந்த மாதிரி ஒரு ஆள். அதனால தான் தஞ்சாவூர் பெரிய கோவில்லாம் கட்டி வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய உழைப்பு, எவ்வளவு செலவு, எவ்வளவு மக்களோட வரிப்பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி அவ்வளவு பெரிய ஒரு கோவில் கட்டினது வந்து சிவனுக்காக கட்டினது வந்து சிவனுக்கு ராஜராஜ சோழன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சேவகன். அப்படி இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் இருந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குது? புத்த விகாரத்துக்கு புத்திசம் ஃபாலோ பண்றவங்களுக்கு இவ்வளவு பெரிய இடத்தை எழுதி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு நடக்குமா? நடக்காது. கரெக்டா? ஆனா அவர் அன்னைக்கு பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் வந்து ஹிந்து, ப்ராப்பரான அன்னைக்கு ஹிந்துயிசம் கிடையாது, அன்னைக்கு சைவ மதத்தை சார்ந்தவர். அப்படி இருக்கிறப்ப இவர் எழுதி கொடுத்திருக்காருங்கிறதா ஒரு முக்கியமான ரெக்கார்ட். அது இன்னும் எழுதி கொடுத்திருக்காருன்னு சொல்றப்போ அந்த விகாரத்தை கட்டினது யாருங்கிறது இன்னும் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஸ்ரீ விஜய எம்பையர்
ஓகேவா? இந்த நாகப்பட்டினத்தில வந்து நெறைய புத்திஸ்ட் எல்லாம் வந்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல. ஸோ குளோபல் கேப்பிட்டல் இன்னைக்கு வந்து எல்லாருமே பிசினஸ்னா துபாய் போவாங்க. சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னா வந்து திருப்பதிக்கு வருவாங்க. அந்த மாதிரி புத்திஸ்ட் எல்லாருமே வந்து இங்க நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு போற ஒரு காமனா இருக்கிறப்போ, ஸ்ரீவிஜயன் எம்பயர் வந்து இருக்குது. இந்த ஸ்ரீவிஜயன் எம்பயர் வந்து இன்னைக்கு இருக்கிற தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த ஏரியாவ எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? மலேசியா, சிங்கப்பூர் இங்க எல்லாமே ஸ்ரீவிஜயன் எம்பயர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்ரீவிஜயநகர எம்பயர்ல இருக்கிறவங்க வந்து புத்திசம பயங்கரமா ஃபாலோ பண்றவங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நாகப்பட்டினத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு போயிருக்காங்களே, நாகப்பட்டினத்தில நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய புத்த விகாரத்த கட்டணும்னு நெனைக்கிறோம். அதுக்கு இடம் தாங்க. நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறதுக்கு ராஜராஜ சோழன் ஓகே என் மண்ணுல டெக்னிக்கலி மன்னரோட காலகட்டத்தில ராஜராஜ சோழனோட சோழர்கள் காலகட்டத்தில வந்து எல்லா நிலமும் மன்னனுக்கு சொந்தம். யாரோட இடமா இருந்தாலும் சரி, நீங்க ஓன் பண்ணி கூட வச்சிருக்கலாம். உங்க வீடா கூட இருக்கலாம். ஆனா அல்டிமேட்டா அது மன்னனோட இடம். சோ அந்த மாதிரி தான் வச்சிருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து கண்ட்ரில இருக்கிறவங்க இன்ஃபாக்ட் அவங்க வந்து கடல் தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு கண்ட்ரி. அவங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னு வைக்கிறாங்க? நாங்க வந்து இங்க ஒரு புத்த விகாரத்த கட்டிக்கிறோம். இங்க நெறைய புத்திஸ்ட் வந்துட்டு போறாங்கன்னதுக்கு ராஜராஜ சோழன் ஓகேன்னு சொல்லி இடத்த மட்டும் குடுக்காம, அது கூடவே அங்க இருக்கிற புத்த விகாரத்துல இருக்கிற புத்திஸ்ட் துறவிகள். இத நீங்க பொன்னியின் செல்வன்ல கூட ஒரு படத்துல ஒரு சீன்ல பார்க்க முடியும். நெறைய புத்த துறவிகள்லாம் வந்து அந்த விகாரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி. சோ அந்த அங்க இருக்கக்கூடிய புத்த துறவிகள் வந்து நல்ல நீடுடி வாழணும். அவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்கக்கூடாது. அவங்க பெருசா வேலைக்கு போ மாட்டாங்க. பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ப்ராப்பரா ஃபுட் வந்துட்டு இருக்கணும்ங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு? இந்த டெம்பிள் அதாவது இந்த இந்த வில்லேஜ் ஆனைமங்கலம்ங்கிற இந்த வில்லேஜ வந்து கம்ப்ளீட்டா அந்த புத்த விகாரத்துக்கு வந்து எழுதி வைக்கிறாரு. அப்படி எழுத வச்ச டாக்குமெண்ட் தான் வந்து இப்போ நெதர்லாண்ட்ஸ்க்கு போயிருக்குது. அத நம்ம பிரைம் மினிஸ்டர் திருப்பி கொண்டு வராரு. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். மதன், இது எல்லாமே நம்ம ஊர்ல நடந்திருக்குது. இது எப்படி நெதர்லாண்ட்ஸ் வரைக்கும் போச்சுன்னு கேக்குறீங்கல்ல? இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில இப்போ ராஜராஜ சோழன் வந்து யாரு கேட்டு இந்த புத்த விகாரத்தை கட்டுங்கன்னு சொன்னாரோ, அவரோட கண்ட்ரியவே ராஜேந்திர சோழன் போய் புடிச்சிடுறாரு. அது வேற கதை. அடுத்து நான் அங்கேயும் வரேன். 40 வருஷத்துல இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ராஜேந்திர சோழன் போய் மறுபடியும் கேப்சரே பண்ணிடுறாரு. சிங்கப்பூர்ல இருக்கிற போர்ட்ட ரைட் பண்ணியிருக்காங்க, கெடாவை ரைட் பண்ணியிருக்காங்க, மலேசியாவை ரைட் பண்ணியிருக்காங்க, தாய்லாந்து, இந்தோனேஷியா, சுமத்ரா இந்த இடத்தெல்லாம் போய் அவங்க பதிலுக்கு போய் கேப்சர்லாம் பண்ணியிருக்காங்க. அது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். எனவே நம்ம வந்து கேஜிஎஃப் படத்துல சொல்ற மாதிரி கதையில ரொம்ப முன்னாடி போயிட்டேன். கொஞ்சம் பின்னாடி வரேன். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனைமங்கலத்தை வந்து எழுதி கொடுத்துடுறாங்க. எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆனைமங்கலம்ங்கிற இடம் வந்து எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணணும் கரெக்ட்டா. இதெல்லாம் டாக்குமெண்ட்ல வந்து நம்ம மன்னர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அந்த காலகட்டத்துல நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கங்கறத காமிக்குது. சோ எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யானை பாகனை கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? இந்த யானை பாகன் வந்து இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ல இருக்குது. அவங்க பேரெல்லாம் கூட இருக்குது. சோ இவங்க யானை பாகன் வந்து அந்த யானை மேல ஏறி உட்கார்ந்துட்டு இதுதான் அவங்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை மேல உட்கார்ந்து மொத்தமா மெஷர் பண்றாங்களாம். அவங்க மெஷர் பண்ணதுக்கு போற இடத்துல எல்லாம் வந்து கல்லு நட்டு வைக்கப்படுது. ஓகேவா? இந்த கல்லு தான் வந்து அந்த பவுண்டரி. இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விளைச்சலும் வந்து மன்னர்கிட்ட வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்ல. அந்த டாக்ஸை வந்து புத்த விகாரத்துக்கு கட்டணும். சோ புத்த துறவிகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ முடியும். இப்போ அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து அவங்களோட ரிலிஜனை வந்து அவங்க ப்ரே பண்றாங்க. அவங்க ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்கிற சைவைட் கிங் சிவனை கும்பிடக்கூடிய ஒரு மன்னன் வந்து புத்திஸ்ட் வந்து நீங்க உங்களோடையும் வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி அதுக்கு இடமும் கொடுத்து அதுல வரக்கூடிய விளைச்சல்ல இருக்க வரி பணத்தை நீங்க எடுத்துக்கோங்க. டாக்ஸ் ஃப்ரீ. நான் அந்த டாக்ஸ் எடுத்துக்க மாட்டேன். அந்த டாக்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வந்து ஃபோர்கோஸ் தட். ஓகேவா? அவ்வளவு பெரிய விளைச்சல் யோசிச்சு பாருங்க. வருஷம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டன் விளைச்சல் இருக்கிற இடத்த வந்து எழுதி கொடுக்குறாரு. அதை எப்படி மெஷர் பண்றாங்க, எவ்வளவு தூரத்துல விளையிறது அப்படின்னு சொல்லிட்டு யானையை வச்சு அது மேல வந்து மார்க் போட்டே வராங்க. பின்னாடி வந்து அந்த கல்லு வந்து ஊனப்பட்டுக்கிட்டே வருது. இதெல்லாம் மார்க்னு. இது எப்படி நம்மளுக்கு இப்போ தெரியும்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அந்த காப்பர் பிளேட்ஸ்ல இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் வேல்யூபிள் இட் இஸ். சோ அந்த காப்பர் பிளேட்ஸ்ல வந்து இது எல்லாமே மென்ஷன் பண்ணப்பட்டுட்டு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து இந்த கள்ளி செடின்னு சொல்லுவாங்க. உடஞ்சா பால்லாம் வரும் கரெக்ட்டா? அந்த செடியை வந்து இதெல்லாம் நட்டி வச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மெஷர்மெண்டா வச்சிருக்காங்க. ஏன்னா ஒன்னு அழிஞ்சாலும் அந்த இடத்துல இன்னொன்னு வளர்ந்துகிட்டே இருக்கும். பல நூறு வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு அந்த பார்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கல்லு, அது கூட இந்த கள்ளி செடி இதெல்லாத்தையும் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆன எல்லாருமே ஓகேவா? அவங்களோட அக்ரிமெண்ட்டை வந்து அந்த டாக்குமெண்ட்ல கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே அந்த காப்பர் பிளேட்ஸ்ல வந்து இருக்குது. ஓகேவா? இந்த காப்பர் பிளேட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து தான் அந்த ஒரு பெரிய சோழர்களோட ரிங்கை வேற போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு வச்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து 700 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தாங்குதுங்க. சோழர்கள் எழுதி கொடுத்துடுறாங்க. 700 வருஷம் தாங்குது. நடுவுல இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது. இதெல்லாம் இவ்வளவு பண்றவங்கள ஆனா இந்த ஸ்ரீவிஜயன் எம்பையர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல சோழர்களோட கப்பல்கள் தமிழ் பிசினஸ்மேன் இன்டர்நேஷனலா அப்போ பயங்கரமா பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்ரீவிஜயன் எம்பையர் வந்து அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் மாதிரி இடங்களை வந்து புடிச்சு வச்சுக்கிறாங்க. புடிச்சு வச்சுட்டு தமிழ் பிசினஸ்மேனை போக விடுறது இல்ல. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அடிக்கிறதுக்கு பயப்படுறாரு. ஆனா அன்னைக்கு ராஜேந்திர சோழனோட படைகள் வந்து உள்ளுக்குள்ள போய் மொத்தமா ரெய்டு பண்ணி தள்ளுறாங்க. ஓகேவா? ரெய்டு பண்ணி கம்ப்ளீட்டா வீக்கன் பண்றாங்க. அதுல போறப்ப வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகி போறாங்களாம். ஒரு சைடு போகுது, அங்கதான் எல்லா ஃபோர்சஸ்னு சொல்லிட்டு ஸ்ரீவிஜயன் எம்பையர் அந்த சைடு ஃபோக்கஸ் பண்றப்போ மெயின் படை வந்து இன்னொரு சைடு வந்திருக்குது. சோ
டாக்டிக்கலா ஏமாத்தி உள்ளுக்குள்ள போய் அடிச்சு போர்ல வந்து பயங்கரமா ஜெயிச்சு அந்த இடத்தெல்லாம் ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. சின்ன சின்ன கிங்டம்ஸை உருவாக்கி விடுறாங்க. ராஜேந்திர சோழன் வந்து திருப்பி வந்துடுறாரு. வர்றப்ப அங்கேருந்து மனைவி எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கலாம் கூட கதை இருக்குது. இங்க வந்து ஒரு இந்தோனேஷியன் ஒருத்தங்களை வந்து திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பல மனைவிகள் இருப்பாங்க. அதுல இந்தோனேஷியனும் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. பட் வாட் எவர் செட் அண்ட் டன் அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்துடுறாங்க. ஓகேவா? வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காலங்கள் போகுது. புத்த விகாரம் வந்து செழிக்குது. பட் நாளாக நாளாக வெள்ளக்காரங்க வந்து நம்ம மண்ணில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முதல்ல வந்து இறங்கின ஒரு முக்கியமான கேங் யாருன்னு பாத்தீங்கன்னா டச் பீப்புள். அவங்க வந்து இந்த புத்திஸ்ட் விகாரங்களை வந்து உடைக்கிறாங்க. ஓகேவா? அதுல வந்து மதம் சார்ந்த சில பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு புத்திசம் இங்க இருக்கிறது பிடிக்கல. அவங்க அதை போட்டு புத்த விகாரத்தை உருவாக்குன அந்த நாகப்பட்டினம் இடத்துல ராஜராஜ சோழன் இவ்வளவு வரலாறு இருக்கிறத வந்து போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல வந்து இந்த ஏடுகள் கிடைக்குது. ஓகேவா? இந்த காப்பர் பிளேட்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி மன்னன் கொடுத்திருக்காங்க. 700 வருஷம் அது காப்பாற்றப்பட்டிருக்குது. பல மன்னர்கள் வந்தாலும் ராஜராஜ சோழன் சொன்னதை கேட்டிருக்காங்க. சோழ நாடே அழிஞ்சதுக்கு அப்புறமும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இந்த வெள்ளக்காரங்க வந்துட்டு இது எல்லாத்தையும் உடைச்சு எடுத்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை திருப்பி அவங்க ஊருக்கே அனுப்புறாங்க. எந்த ஊர் அது? பேக் டு நெதர்லாண்ட்ஸ். அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெய்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில வந்து இது ஸ்டடீஸ்க்காக வைக்கப்பட்டிருது. இதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு வந்து இந்தியா வந்து கவனிச்சு கேட்குறாங்க. இல்லைங்க இதில் பல வரலாறு இருக்குது. எப்படி நம்ம வந்து இன்க்ளூசிவாக இருந்திருக்கோம், பல மதங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், பல மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க. இந்தியா வந்து எவ்வளோ பெரிய காஸ்மோபாலிட்டனாக இருந்திருக்குது. பல மனிதர்கள் பல நாடுகள்ல இருந்து பல இனத்தவர்கள் ஒன்றா வாழக்கூடிய ஒரு மகிழ்வாக வாழக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு துபாய் நியூயார்க்லாம் பேசுகிற மாதிரி நம்ம நாகப்பட்டினம் இருந்திருக்குது. இவ்வளோத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு 2023 அக்டோபர்ல இருந்து யுனெஸ்கோவில் வந்து பயங்கரமாக நம்ம கேட்டு சண்டை போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறப்போ இப்போ ஃபைனலி பிரைம் மினிஸ்டர் வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு போனப்போ இது உங்களோட தான் வச்சுக்கோங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்திருக்காங்க. அது இந்தியாவுக்கு திருப்பி கன்ஃபார்மா வருது. ஆனா இந்தியால எங்க டிஸ்ப்ளேல வைக்க போறாங்கன்னு தெரியல. தஞ்சாவூர்லயே ஆர் நாகப்பட்டினத்திலேயே இங்க இருக்கக்கூடிய மியூசியம்ஸ்ல இப்ப கீழடி எல்லாம் பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இதெல்லாம் வச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். சோ ஹோப்ஃபுல்லி ஒரு பயங்கரமான ஒரு இனிஷியேட்டிவ். நான் இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னாடி வைக்கிறேன். இந்தியாவுக்கு இது வருது. தமிழ்நாடோட உரிமை இது. நம்ம கேட்டு வாங்க முடியும். நம்மளுக்காக தான் நம்ம கண்ட்ரி கொண்டு வர்றாங்க. கரெக்டா? சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை டு கெட் இட் டு தமிழ்நாடு. நம்ம இதை பயங்கரமா போட்டுருவோம். இதுக்கு மியூசியம்ஸ் இருக்குது. அதை போய் வச்சு பாதுகாத்து பல வருடங்களுக்கு நம்ம எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருக்கோங்கிறத வந்து நம்ம சொல்லி நம்மளும் இன்னமும் மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சிக்கு நம்மளோட ஹிஸ்டரி வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். இந்த மாதிரி அடுத்த தமிழ் வரலாறு நம்ம இந்தியன் ஹிஸ்டரி எதை பத்தினாலும் இந்த மாதிரி பாஸ்ட் வேர்ல்டு எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்க டெய்லி சூப்பரா பக்காவா ஈஸியா 10 நிமிஷத்துல ஈஸியா புரியுற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். நாளைக்கு வந்து மீட் பண்றேன். until then bye மதன் கௌரி signing off here. Love you all, take care, bye, cheers MGs.